أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدر وجلاء حزني وذهب همي. يا الله. யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சூரா த்வாஹா நம்ம பார்த்து வரோம். அதுல 76 வசனங்களை பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 77வது வசனம். இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரா தேர்ந்தெடுத்து, இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இறைவன் சொல்லி அல்லாஹை மறுத்து வாழக்கூடிய ஃபிரௌன்கிட்டையும் அவனுடைய சமுதாய மக்கள்கிட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி ஓரிரை கொள்கையை சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வகையில 77வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், நம்ம மூசாவுக்கு இவ்வாறு அறிவித்து விட்டோம். எவ்வாறு? நீர் இரவோடு இரவாக என் அடியார்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்காக கடலில் உலர்ந்த பாதையை அமைப்பீராக அப்படின்ற ஒரு செய்தியா அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ எதிரிகளால் பிடிக்கப்படுவதை பற்றி நீ அஞ்ச வேண்டாம், கடலில் மூழ்குவதை பற்றி நீ பயப்படவும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு வகையை நாம நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவிச்சோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து ஃபஅத்பஅஹு ஃபிர்அவுனு பிஜுனூதிஹி ஃபஹஷியஹும் மினல் யம்மி மா அஷியஹும். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான், இந்த மாதிரியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சென்ற போது ஃபிரௌன் தன்னுடைய படைகளோடு அவர்களை பின்தொடர்ந்து வந்தான். அப்போ இவர்கள் கடல் மூடி, அதாவது அப்போது அந்த கடல் அவர்களை மூடக்கூடிய விதத்தில் மூடிக்கொண்டது. 78வது வசனம். 79வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஅல்ல ஃபிர்அவுனு கௌமஹு வமா ஹதா. இந்த ஃபிரௌன் தன்னுடைய சமுதாயத்தை மக்களை தவறான வழியில நடத்தினா, அவர்களுக்கு நல்ல வழியை காட்டல. இந்த 3 வசனம் 77, 78, 79 இந்த 3 வசனத்தையும் நாம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகையாக அறிவித்தோம் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். அப்ப வாங்க, இங்க உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அறிவித்த ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த செய்தியை பத்தி இந்த வசனங்கள்ல பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர்களை தான் கூட அனுப்பி வைக்கிற மாதிரி ஃபிரௌன்ட்ட அழகான முறையில கோரிக்கை வைக்கிறாங்க. ஃபிரௌன் என்ன செஞ்சுட்டான்? மறுத்துட்டான், அனுப்ப முடியாதுன்னு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனுடைய பிடியில இருந்து இஸ்ரவேலர்களை காப்பாத்தி இரவோடு இரவா கடல் மார்க்கமா எகிப்தை விட்டு நீங்க புறப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுக்குறோம். அது கட்டளையின் அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேலர்கள் அனைவரையும் ராத்திரியா இரவோடு இரவா எகிப்துல இருந்து வெளியேற திட்டமிட்டு வெளியேறாங்க. அந்த மறுநாள் காலையில இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் கூட எகிப்துல இல்ல. கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்ல யாருமே இருக்கல. ஏன்னா அவங்களத்தானே இவங்க எல்லாரும் கிபித்தி குலைத்தினரான இந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அடிமைகளா வச்சிருந்தாங்க. எல்லா வேலைகளையும் அவங்கள்ட்ட தானே வாங்கினாங்க. அவங்களத்தானே எல்லா கொத்தடிமைகளா வச்சு இவங்க வாழ்ந்து வந்தாங்க. இப்ப கூப்பிட்ட குரலுக்கு கூட என்னன்னு கேக்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிளம்புறாங்க. காலையில எந்திரிச்சு கூப்பிட்ட குரலுக்கு ஒருத்தர் இல்லையேங்கிறத தெரிஞ்சது அவனுக்கு பயங்கரமான கோபம்.
என்னடா எங்கடா நம்மளை விட்டு தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு உடனே அவன் என்ன செய்யறான், அவன் தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் திரண்டு வரும்படி எல்லா ஊர்களுக்கும் ஆள் அனுப்பி செய்திகளை அனுப்பி எல்லாரையும் ஒண்ணு திரட்ட வைக்கிறான். எல்லாரும் வந்ததும் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வாக்குறுதி, ஒரு உறுதி பிரமாணம். இந்த இஸ்ரவேலர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களை கூட்டிட்டு வந்து என்ன செய்யலாம் பாங்க, வாங்க எல்லாரும் போலாமா, ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் படையோட இந்த பிராவுமே முன்னணியா தலைமை வகுத்து கூட்டிட்டு வர்றான். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து சூரியன் உதயமாக கூடிய நேரம் இருக்குல்ல, அப்போ அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு எல்லாரும் வந்து இஸ்ரவேலர்களை பார்த்து கண்டுபிடிச்சு பின்தொடர்றாங்க. இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 26வது அத்தியாயத்துல 61, 62வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 2 அணியினர்களும் நேருக்கு நேர் சந்தித்தப்போ அந்த ஈர் அணியிலையும் ஒவ்வொருவருக்கும் மற்ற அணியினரை பார்த்து நிச்சயமாம நாம மாட்டிக்கிட்டோம், அகப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு மூசாவுடைய தோழர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொல்றாங்க. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கல்லா அவ்வாறு இல்ல, உறுதியா என்னுடைய இறைவன் என் கூட இருக்கிறான், சுப்ஹானல்லாஹ், எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதாவது வந்து அந்த வசனம் கூட பாருங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஈமான்ல உறுதியோட இருந்து அந்த மக்கள்கிட்ட சொல்லி காட்டுறாங்க. மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லையில கால மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், அவ்வாறு இல்லை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், ஒரு போதும் இல்ல, நிச்சயமா என்னோட ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான், நம்ம மாட்டிக்க மாட்டோம், கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தை இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ பிறவுனும் இன்னைக்கு சமுதாயமும் பெரிய படையோட வந்துட்டு இருக்கிறாங்க. நேருக்கு நேர பார்க்கக்கூடிய அந்த அளவுக்கு முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா படை. இப்ப பாவம் அந்த மக்கள் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லாம என்ன செய்வாங்க, ஏற்கனவே அதிகப்படியா பேசக்கூடிய மக்கள். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு பின்னால் அப்படியே அந்த கடலை கறக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கடல்ல வந்து உலர்ந்த பாதைய அமைப்பீராக அப்படிங்கிற அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான், சொல்றான். அடுத்த வசனம் 77 நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்க அவங்களுக்காக கடல்ல உலர்ந்த பாதையை அமைங்க. அந்த மாதிரி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய கழுத்தடியால அந்த கடல்ல அடிக்கிறாங்க. அந்த கடல் பிளக்குது. ஒவ்வொரு பிளவும் ஒரு பெரிய மலைய போன்று மாறுச்சாம். அப்படியே அந்த தண்ணி அப்படியே உயர்ந்து அப்படி மலை மாதிரி எந்திரிச்சு நின்றுச்சு. அந்த இடத்த அப்படியே வழி விட்டுச்சு. வழியா அப்படியே அழகா அமையுது. அதை தொடர்ந்து கடல்ல இருக்கக்கூடிய தரைப்பகுதி இருக்குல்ல, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெப்ப காற்று அனுப்புனானா அது அப்படியே நிலப்பரப்ப மாதிரி உலர்ந்து அப்படியே நிலமா மாறுச்சாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அப்படி கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு அப்படி போய் பார்ப்போமே, பார்க்கலாமா? அந்த கடலுக்கு முன்னாடி அவங்க நிக்கும் போது அந்த மக்கள்லாம், மூசாவே ஸலாத்து வஸ்ஸலாம், பின்னாடி இந்த படையெல்லாம் வந்துருச்சு, நம்ம மாட்டிக்கிட்டோமே, முன்னாடி விழுந்தா கடல்ல விழுந்து சாவணும், நீ பின்னாடின்னா இவங்கள்ட்ட சிக்கப்பட்டு சாவணும், மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லக்கூடிய நேரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவே இந்த கடல்ல அடிங்க. அந்த அடிச்ச உடனே சுப்ஹானல்லாஹ், அந்த கை தடிக்கு எந்த பவரும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரணம் ஆக்குறான். அப்படி அந்த அடி அது பட்டதும் அந்த தண்ணி அப்படி பிரிஞ்சு மழை மாறி உயர்ந்து நின்றுச்சுன்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன், அல்லாஹ் காதிர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முக்ததிர், பேராற்றல் உள்ளவன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ 12 பாதைகளா பிரிஞ்சுச்சுன்னு சொல்றாங்க. இத நீங்க அப்படியே இப்னு கஸீர் 5வது பாகம் அதுல 761, 62வது பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த பாதைய அப்படியே இங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்ரவேலர்களும் கடலை கடந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செங்கடல், அந்த நைல் நதி, அதுல இருந்து அதுல இருந்து அப்படியே போய் அந்த பக்கமா போய் சினாய் மலை, பாலைவனம், அந்த தூர் மலை,
அப்படியே நேர உள்ள போனீங்கன்னா ஜோர்டான் அந்த பக்கமா தான் பாலஸ்தீன், அந்த ஜெருசலம் எல்லாம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்படியே அந்த மேப் போட்டு நமக்கு ஏரோ மார்க் போட்டே காமிச்சிருக்கிறாங்க, இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு சீட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா 5வது பாகம் 762வது பக்கத்துல எடுத்து பாருங்க, அப்படியே அதை பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தண்ணி கொட்டுன இடத்த பாருங்களேன், அப்படியே மண்ணுலயோ அந்த இதுல பாத்தீங்கன்னா சேறு சகதியுமா இருக்கும். கடல் கொஞ்சம் உள்வாங்கி இருந்தா அந்த கடல் இருந்த பகுதியில அப்படி முன்னாடி மண்ணா நம்ம நடந்து போற மாதிரி இருக்காது. காலை உள்ள வச்சா சேத்துல பதிஞ்ச மாதிரி பதிவும் வச்சு வச்சு எடுக்க முடியாது இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய வல்லமை, தன்னுடைய மிகப்பெரிய பேராற்றலை காட்டுறான் பாருங்க. வெப்ப காற்ற அனுப்புனானா அது அப்படியே நிலப்பரப்பா மாறிடுச்சான். அப்ப இதுல மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ஆய்வு செய்யணும். இதெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய வசனங்கள். அந்த கடல் எப்படி உயர்ந்து நின்றிருக்கும், எப்படி மலைகள் மாதிரி இருந்திருக்கும், எப்படி 12 மலைகளை அது பிரிவாக்கி கொடுத்திருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் அவ்வளவு அவசரமா போகணும்னா எப்பேற்பட்ட வெப்ப காற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருப்பான். அதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்து அந்த மக்களுடைய ஈமான் எங்க போயிருக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அவர்களுக்கா கடலில் உலர்ந்த பாதையை அமைப்பீராக. பிடிக்கப்படுவதை, அதாவது பிராவுனால் பிடிக்கப்படுவதை நீங்க அஞ்ச வேண்டாம். கடலை கடந்து செல்லும் போது உங்களுடைய சமுதாயத்தார் மூழ்கிருவாங்களோன்னு பயப்படவும் வேணாம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்திலிருந்து புறப்பட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷாம், சிரியா இருக்குல்ல, அந்த பகுதிக்கு நீங்க போங்க. அப்படின்னா நீ எகிப்துல கிழக்குல உள்ள அந்த செங்கடல் வால் பகுதி வழியா நீங்க சுயஸ் வளைகுடாவை கடந்து போகணும். அதுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள்ட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்க கைத்தடையால் அந்த கடல் நீர்ல அடிங்க, அது பிளக்கும், உங்களுக்கு அழகான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செய்யறாங்க இஸ்ரவேலர்களும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கடலை கடக்குறாங்க. கடலை கடந்தா இது எப்பேற்பட்ட அத்தாட்சி, எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய மிராக்கல் கண்ணு முன்னாடி பாக்க. அப்ப பாக்குறவங்களுக்கு நம்ம இது வரைக்கும் கண்ணு முன்னாடி பாக்கல, அதை நினைச்சு பார்க்கல எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய ஆச்சரியத்தை, பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது இல்லையா? அது பிராவுன் கண்ணு முன்னாடி பார்த்தான். இது உண்மையிலேயே சாதாரண ஒரு மனுஷனால நடத்த முடியுமா? ஒரு கையில வச்சிருக்க தடியால அது நடக்கிற காரியமா? நம்மளும் எவ்வளவு பெரிய தடியை எடுத்துட்டு போய் ஒரு கால்வாயில அடிச்சு பார்ப்போமே, அது பிரியுதா? அது வழிவிடுதா? அது நமக்கு இந்த மாதிரி பாதை அமைச்சு கொடுக்குதான்னு பார்ப்போம். கடல்ல விடுங்க, கடலுடைய ஆழத்தை அறிய முடியாதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பாக்குறோம் இல்லையா? அப்போ அந்த கடல்ல அடிச்சு அது 12 பாதைகளா கொடுத்து அதுல நடந்து போற அளவுக்கு கட்டாந்தரையா அது இருக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மிராக்கள். இதை பார்த்துட்டு கூட இல்லையே, இது மூசவால எப்படி செய்ய முடியும், இது அதையும் மீறின ஒரு சக்தி, ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். அந்த பிறவுன் அப்பயாச்சும் உணர்ந்தானா? அப்பயாச்சும் அந்த இடத்துல நின்று நிதானிச்சு கொஞ்சம் யோசிப்போம்னு நினைச்சானா? இல்ல. அவங்களுடைய சமுதாயத்துக்காக மக்களாச்சும் உணர்வு பெற்றார்களா? இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, ஓ மூசாவும் அவங்களுடைய கூட்டத்தாரு இதுல இருந்து கடந்து போக முடியுமென்றா நாம ஏன் முடியாது, இறங்குனாங்க. அப்படி அந்த அந்த இதை பாருங்களேன், அந்த அந்த மேப் போட்டிருக்கிறத சரியா இந்த பகுதியில அவங்க அந்த செங்கடல்ல ஏறி உள்ள போய் அந்த பக்கத்துல வெளியாக இவங்க எல்லாரும் அப்படியே ஃபுல்லா இவங்க பெரும்படையோட வர்றாங்கல்ல, இந்த பெரும் படையோட வந்த அத்தனை பேரும் உள்ள போய் நுழைஞ்சு பாதியில போய் நுழைய. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிகப்பெரிய ஏற்பாட்டாளர், திட்டமிடக்கூடியவன். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன் அல்லாஹ் தஆலா சொல்றான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். நீங்க தான் திட்டமிடுறீங்களா, சூழ்ச்சி செய்றீங்களா, எல்லாத்துக்கும் பிளான் போடுறீங்களா? அல்லாஹ் இருக்கான்ல, சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மாபெரும் சூழ்ச்சியாளர். நீ பிடிக்கவா ஓடுன? அவங்கள எல்லாத்தையும் அப்படி புடிச்சு அமுக்கலாம்டா, ஒன்ன புடிச்சு நான் அமுக்குறேன் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியே அந்த நடுவுல வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவர்களை அப்படி மூட வேண்டிய விதத்தில் நம்ம மூடிட்டோம். அதான் இந்த 78வது வசனம். அவ்வாறே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கடலை கடந்து சென்ற போது ஃபிரௌன் தன்னுடைய படைகளோடு அந்த இடத்துல தொடர்ந்து வந்தான். அவர்களை கடல் மூட வேண்டிய இடத்தில் மூடிக்கொண்டது.
அனைவரும் அறிந்த, அதாவது பிரபலமான விஷயத்தை பத்தி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். மூட வேண்டிய விதத்துல மூடிடுச்சு. இத பத்தி சொல்லும் போது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் 53வது அத்தியாயம். இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது 20வது அத்தியாயம் சூரா தோஹா. ஆனா 53வது அத்தியாயத்துல 53, 54வது வசனம், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தலைகீழாக கவிழ்ந்த அந்த ஊரை அவனே கவிழ்த்தான். எந்த ஊரை நம்ம படிச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி? யாருடைய ஊரு கடைசியில நீங்க சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், தலை கீழாக கவிழ்த்த வேண்டிய அந்த ஊரை அவனே கவிழ்த்தினான். யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது அதை சுற்றி வளைக்க வேண்டிய வேதனை அதை அப்படியே சுற்றி வளைத்து விட்டது. அதே மாதிரிதான் இந்த ஃபிரௌனையும் நம்ம என்ன செஞ்சோம்? சுற்றி வளைக்க வேண்டிய விதத்தில் அவனை வளைத்து அப்படியே பிடிச்சிட்டோம். அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்ப முடியுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. ஆனா தப்பிக்க முடிஞ்சுச்சா? அல்லாஹ் ஈமானை கொடுத்தானா? இல்ல. அல்லாஹ் யாருக்கு இந்த ஈமானை கொடுப்பானோ அவன் நாடினவங்களுக்கு மட்டும்தான். சோ அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா? ஈமானை கொடுத்திருக்கான்ல, இஸ்லாத்துல பிறக்க வச்சிருக்கான்ல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வாழ வச்சிருக்கான்ல. இப்ப நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. அப்பேற்பட்ட ஃபிரௌன் வசதியில, ஆரோக்கியத்துல, எல்லாத்துலயும். ஆனா ஈமான் கிடைச்சுச்சா? இல்ல. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் விட சிறந்த செல்வம் ஈமானிய செல்வம். அந்த ஈமான் கொடுக்கப்பட்டவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ கொடுத்த இந்த ஈமான் உறுதியை கொடு அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுடைய கவுமுகளையும் பாதுகாத்து, ஃபிரௌனையும் அவனுடைய சமுதாயத்தையும் சுற்றி வளைக்க வேண்டிய விதத்தில் வளைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடலில் மூழ்கடித்தான் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து 80வது வசனம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்லி காட்டுறான், இஸ்ரவேலர்களே, உங்களை உங்கள் எதிரியிடமிருந்து நாம் காப்பாற்றிட்டோம். மேலும் தௌராத்தை வழங்குவதற்காக தூர் மலையின் வலப்புறத்தை உங்களுக்கு நாம் வாக்களித்தோம். உங்களுக்கு நாம் மண்ணு மற்றும் சல்வாவை இறக்கி வைத்தோம். உங்களை காப்பாத்தி, உங்களை பாதுகாத்து, உங்களுடைய எதிரிகள்ட்ட இருந்து சேஃபா கொண்டு வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு, உங்களை என்ன செஞ்சோம்? உங்களுக்கு அழகான முறையில தௌராத்துங்கிற வேதத்தை கொடுக்கறதுக்கு வாக்கும் கொடுத்து, உங்களுக்கு சாப்பாடையும் கொடுத்தோம். சமைக்கிற வேலையே கிடையாது, ஷாப்பிங் போக வேண்டியதே கிடையாது, உழைக்கணுங்கிறதே கிடையாது. அதுலதானே எல்லாமே வருது. சமைக்கணும், சாப்பிடணும், அதுக்காக பொருளாதாரம் வேணும், அதுக்காக நம்ம போகணும், எதுவுமே இல்ல. அழகா அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் தங்க வச்சு, அவங்களுக்கு மேகத்துல கொடைகளா அமைச்சு கொடுத்தானா. அவனுடைய அற்புடைகளை ஒவ்வொன்னா சொல்லுவான். இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சதை, இந்த அகிலத்தாரை விட உங்களை மேன்மையாக்கணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனாலும் இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தார்களா? சுப்ஹானல்லாஹ். சரி, வாங்க பாப்போம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், உங்களுக்கு நாம் வழங்கியுள்ள தூய்மையானதுல இருந்து உண்ணுங்கள். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வலா தத்அவு ஃபீஹி ஃபயஹில்ல அலைக்கும் கலபி வமன் யஹ்லில் அலைஹி கலபி ஃபகத் ஹவா. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு நம்ம வழங்கியுள்ள தூய்மையானதுல இருந்து சாப்பிடுங்க, அதுல எல்லை மீறாதீங்க. அதுல எல்லை மீறினால் உங்கள் மீது என் கோபம் இறங்கும். யார் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ அவன் நிச்சயமாக விழுந்து விட்டான். அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்தடுத்த 80, 81வது வசனம், 82வது வசனத்துல, ஆனாலும் யார் மனம் வருந்தி, மனம் திருந்தி, இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் புரிந்து வர்றாங்களோ, பின்னர் நல்ல வழியில செல்பவரை நிச்சயமா நான் மிகவும் மன்னிப்பவனாவேன். தப்பு செஞ்சிட்டீங்களா? வரம்பு மீறாதுன்னு சொன்னேன், மீறிட்டீங்களா? அதுக்கு பின்னாடி நீங்க மனம் வருந்தி அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நல்லாமல் செஞ்சு தௌபா செஞ்சா நான் மன்னிக்கிறேன்னு சொல்றேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கருணை உள்ள ரஹ்மான் நம்முடைய ரப்பு. அல்லாஹ் அக்பர். இந்த இடத்துல இந்த 3 வசனம் 80, 81, 82 இந்த 3 வசனத்தையும் சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த மகத்தான அருட்கொடைகளை, மாபெரும் உதவிகளையும் நினைவுற்றான். இது அல்லாஹ்வுக்கு பொருத்தம், நமக்கு இல்ல. நாம செஞ்சுட்டு சொல்லி காட்டக்கூடாது, குத்தி காட்டக்கூடாது, நினைவூட்டுறோங்கிற பேர்ல. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மக்களுக்கு செஞ்ச அற்புடைகளையும் அந்த உதவிகளையும் நினைவூட்டி காட்டுறான். அப்ப இஸ்ரவேலர்களை அந்த எதிரிகள்ட்ட இருந்து, ஃபிரௌனிடம் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினா, அவங்களுக்கு கண்ணு முன்னாடியே
அந்த ஒரே காலை பொழுதுல அவனையும் அவனுடைய படையாரையும் அழிச்சான். ஒருத்தரை விடாம அப்படியே மூழ்கடிச்சான். இதன் மூலம் இஸ்ரவேலர்களின் கண்களை குளிரச் செய்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். எவ்வளவு பெரிய கொத்து அடிமைகளா, எத்தனை ஆண்டு காலங்கள் தான் பெத்த பிள்ளைய தான் முன்னாடி கொலை பண்ற அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து துடிச்சு போய் பொறுமையா இருந்திருப்பாங்க, ஒண்ணும் செய்ய முடியாம. அப்போ அந்த மக்களுடைய கண்கள் அவங்க முன்னாடியே அந்த அரசனையும் சர்வாதிகாரியையும் அவனோட சேர்ந்து இருந்த சமுதாயத்தையும் அப்படியே மூழ்கடிக்கும் போது அந்த மக்களுக்கு பழி வாங்கவும் முடியல, எதிர்த்து பேசவும் முடியல. எப்படி இருக்கும் இன்னைக்கு இந்த பலஸ்தீன்ல நடக்கிற கொடுமை? இந்த பலஸ்தீன் மக்கள் படக்கூடிய அவஸ்தனை, வேதனை, அந்த மக்கள் துடிக்கிறத பார்த்து நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றோம், யா அல்லாஹ், இவர்களுக்கு உன்னுடைய உதவியை நீ அனுப்ப மாட்டியா? இப்ப இறக்கப்பட்டு ஒரு இடத்தை கொடுத்தவங்களுக்கு இருக்கவே இடம் இல்லாம அழிச்சு அடிச்சு உடைச்சு அவர்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணியும் இல்லாம இப்படி கஷ்டப்படுறாங்களே ரப்பே, அவர்களுக்கு உன் புறத்துல இருந்து நீ உதவியை கொடுக்க மாட்டியா யா அல்லாஹ்? கேக்குறோம்ல. எவ்வளவு உலகத்து மக்கள் எல்லாம் துவா செய்யறாங்க, எல்லாம் ஒரு புறத்துல இருந்து அந்த மக்களுக்கு உதவி வந்துகிட்டுதான் இருக்கு, நமக்கு தெரியல. ஆனா சர்வாதிகாரின்னு சொல்லியும் என்ன என்ன சொல்றது சுவான்லா, தீவிரவாதிகள்னு சொல்லியும் இவர்களெல்லாம் நம்ம அடுக்கி உடைக்கணும், தீவிரவாதத்தை வளரக்கூடாது, சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி பேசக்கூடிய நாடுகளும் இன்னைக்கு எங்கேயுமே இஸ்லாத்தின்படி வாழ விடுறதில்ல, இஸ்லாத்தை பின்பற்ற விடுறதில்ல. அங்கெல்லாம் போய் அவங்களுடைய அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. அவங்களுக்கு மேல அவங்களுக்கு எதிராக யாரும் எதுவும் பேச முடியல. ஆனா அகிலத்தையெல்லாம் படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு, அவன் கொடுத்தான்டா, அவன் தண்டிச்சான்டா, அவன் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா யாரு இன்னைக்கு மிஞ்ச முடியும், மீடியேற முடியும்? கண்ணுக்கு முன்னாடி இன்னைக்கு நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். தெளிவா நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்ல, இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் புரியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் இந்த ஃபிரௌன்ட்ட இருந்து அந்த மக்களை பாதுகாத்து அந்த மக்களுக்கு கண்ணை குளிர செய்தான். அப்படியே கண்ணுக்கு முன்னாடி அழிச்சு ஒண்ணுமில்லாம போய் மூழ்கி போறத பார்த்து அந்த மக்கள் கண்குளிர்ச்சியோட இருந்தாங்க. இத பத்தி விவிலியம் பழைய ஏற்பாட்டுல 14வது அத்தியாயத்துல 28வது வசனமா அந்த பதியப்பட்டிருக்கதை இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு இருந்தும் இவ்வளவும் அல்லாஹ்வுடைய வேதம், இறுதி வேதம் அல் குர்ஆன் உண்மைங்கிறத சொல்லப்பட்டிருந்தோம் மாற்றக்கூடிய மக்களா, ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவங்க இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அல்லாஹ் தஆலா இந்த இடத்துலதான் நாம அவனுடைய ஆற்றலை புரியணும். அவன் யாருக்கு ஹிதாயத்தை நாடுறானோ, யாருக்கு இந்த ஏகத்துவத்தை கொடுக்கணும், இந்த ஈமான கொடுக்கணும்னு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. சோ இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே ஃபிரௌனுடைய சமுதாயத்தை நம்ம மூழ்கடிச்சோம், அதை நீங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு இந்த பனி இஸ்ரவேலர்கள்ட்ட அல்லாஹ் சொல்றான். எந்த வசனம்? 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 50வது வசனம். இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்லும்போது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்கல்ல ஹிஜ்ரத் செய்து, அப்படி வந்தப்போ யூதர்கள் ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாளுடைய நோன்பு நோட்பதை பார்த்தாங்க. அதை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌன் வெற்றி கொண்ட நாள், அதனாலதான் நாங்க நோன்பு பிடிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ இந்த யூத மக்களை விட அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க நாமே அதிகம் அவங்களுக்கு உரிமை உடையவர்களா இருக்கும், அதனால என்ன செய்வோம், நீங்களும் இந்த நாள்ல நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு முஸ்லிம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க சொன்னாங்க. அப்போ அந்த எல்லாரும் அந்த ஆஷுராவுடைய முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரி 4680 4737வது ஹதீஸ் நம்பர்ல போய் பார்த்தா பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிம்ல 2082வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆஷுரா நாளுடைய 10வது நாள் நோன்பு நோக்கிறத யூதர்கள் வளமையா வச்சிருந்தாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன்ட்ட இருந்து அந்த மக்களை பாதுகாத்து ஈடேற்றத்தை கொடுத்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த வேதத்துல இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, அவங்களுக்கு இறுதி வேதம் கொடுக்கப்படும், உங்க புள்ள பெத்த பிள்ளைய தெரியறதை விட ரொம்ப தெளிவா அதை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி இருந்தும் இறுதி தூதரை நீங்க ஏத்துக்கறல, இறுதி வேதத்தையும் ஏத்துக்கறல. உங்களை விட தகுதியானவங்க பின்பற்றக்கூடியதற்கு எடுத்துக்கொள்வதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்க தான் ரொம்ப உரிமை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய
தோழர்களையும் அந்த நாள்ல நோன்பு சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து இந்த 80வது வசனத்துக்கு உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பின்னாடி தூர் மலையோடைய வலப்பக்கத்துல அனுப்பி அழைச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத்ங்கிற வேதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கறதுக்கு வாக்கு கொடுக்குறான். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வோட பேசினாங்க. அல்லாஹ்வை நேர்ல பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. அந்த இடத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதத்தை கொடுத்தான். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி இதற்கு இடையில இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யறாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தூர் மலையோக்கி போய் அந்த வேதத்தை வாங்க போயிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல இடையில என்ன செய்யறாங்க, இவங்க இந்த இஸ்ரவேல மக்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுக்கு பிரதிநிதியா அவங்களுக்கு பாதுகாப்பா தலைமைத்துவத்துல அழகான முறையில பாத்துக்கங்கன்னு வச்சுட்டு போறாங்க இல்லையா. இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த இஸ்ரவேலர் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, காளை கன்று பத்தி அவங்க அந்த ஒரு காளை கன்று அவங்க வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். நம்ம இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா காளை கன்று அவங்க வழிபட்டாங்கல்ல, அதுக்கு பின்னாடி வந்த வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க வாங்க உங்களை ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாத்தேன். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன செஞ்சேன், மண்ணு சல்வா அப்படிங்கிற அந்த உணவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, இந்த மண்ணு சல்வா பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, இந்த மண்ணுங்கிறது தேனை விட ரொம்ப இனிப்பா இருக்கும். இந்த வானத்துல இருந்து அவங்களுக்கு வரக்கூடியதா இருந்துச்சு. சல்வாங்கிறது ஒரு பறவையா இருந்துச்சு. இது இஸ்ரவேலர்களுக்கு பக்கத்துல வந்து விழுகும். அவங்க அத ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க அதை சாப்பிடலாம். இது அல்லாஹ் அவங்க மீது கொண்ட அன்பின் காரணமா, கருணையின் காரணமா அல்லாஹ் புறத்துல இருந்து உதவியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் அடுத்த வசனத்துல, உங்களுக்கு வழங்கியுள்ள அந்த தூய்மையான உணவுல இருந்து நீங்க உண்ணுங்க, அதுல எல்லை மீறாதீங்க. அப்படி நீங்க எல்லை மீறினா நீங்க என்னுடைய கோபம் உங்கள் மீது இறங்கும் அப்படின்னு 81வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு நம்ம கொடுத்திருக்க இந்த உணவை நீங்க அழகான முறையில சாப்பிடுங்க, அதுல எல்லை மீறாதீங்கன்னா நீங்க அந்த உணவை தேவைக்கு அதிகமா சேமித்து வச்சு உங்களுக்கு கொடுத்த கட்டளைய நீங்க மாறு செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நீங்க அந்த எல்லை மீற விஷயத்துக்கு போகக்கூடாது. அப்படி நீங்க வரம்பு மீறும் போது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறும் போது உங்கள் மீது என்னுடைய கோபம் உண்டாகும். யார் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குதோ அவனுக்கு எந்த ஒரு நற்பேரும் நல்ல பாக்கியமும் கிடைக்காத, அந்த நல்ல பாக்கியத்தை இழந்தவனா ஆயிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி காட்டிட்டு 82வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆனா யாரும் மனம் வருந்தி மனம் திருந்தி இறை நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்யறாங்களோ, நல்ல வழியில செல்றாங்களோ அவங்கள நான் மன்னிப்பேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த மனிதன் மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இரக்கம் உள்ளவனா, அக்கறை உள்ளவனா, கருணை உள்ளவனா, மன்னிக்க கூடியவனா இருக்கிறான்னு பாருங்களேன். நீ இப்படி செஞ்சுட்டா தௌபா செஞ்சேன்னா நான் மன்னிக்கிறேன். ஆனாலும் தௌபா செய்யறதுக்கு அது எப்படியான மக்கள் ரெடியா இல்லை. ஏன்னா மனோ இச்சை அந்த பக்கம் அவங்களை விடவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆசை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், என்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாவம் செய்யறதுல நான் மன்னிப்பை கொடுக்குறேன். அந்த வகையில இஸ்ரவேலர்கள் என்ன செய்யறாங்க, காளை கன்ற வழிபட்டாங்க. அதுக்கு அடுத்து அவங்க அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடும்படி அல்லாஹ் சொன்னா, மன்னிப்பு தேடினாங்க, அல்லாஹ் மன்னிச்சான். இந்த வசனத்துல அதனாலதான் சொல்லி காட்டுறேன், மனம் திரும்பி யார் மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள நான் மன்னிப்பேன். அடுத்து உள்ளத்தால இறை நம்பிக்கை கொண்டு உடலால நல்ல செயல்களும் செய்யணும், நல்ல வழியில செல்லக்கூடியவரை நிச்சயமா நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நல்ல வழியில செல்பவர்னா மனம் திருந்தணும், இறை நம்பிக்கை கொள்ளணும், அதுக்கடுத்து நல்ல செயல் செய்யணும். அப்படி இருக்கும்போதுதான் சந்தேகம் கொள்ளாம நல்ல வழியில நீடித்து இருப்பவர்களை நான் மன்னிப்பேங்கிற அந்த ஒரு அழகான ஒரு விளக்கத்தை இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. எப்படி அந்த நல்ல வழியில செல்பவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த வசனத்துக்கு கூடுதல் விளக்கமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் மனம் திருந்தி இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செஞ்சு வந்தாங்களோ, அதுல சந்தேகம் இல்லாம நல்ல வழியில நீடித்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லா மன்னிப்பு தருவேன்னு சொல்றான். இதுதான் அதுக்குரிய அதிகப்படியான விளக்கம்னு சொல்றாங்க. இது மாதிரியான விளக்கத்தை சயீத் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹ்
ஜுபைர் என்ன சொல்றாங்கன்னா, நபி வழியிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில எப்படியெல்லாம் நடக்கணும்னு நமக்கு சொல்லி காமிட்டாங்கல்ல, அந்த வழியில நடக்கக்கூடியவர்களும், நபி தோழர்கள் எந்த வழியில நடந்தாங்களோ அதுல நிலைத்திருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. இதே விளக்கத்தை முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹ் இன்னும் பல அறிஞர்கள் சொல்றாங்க. நல்ல வழியில நிலைச்சிருக்கிறதுன்னு சொன்னா நபி வழியிலையும் நபி தோழர்கள் சென்ற வழியில நம்ம நிலைத்திருக்கணும். அதைத்தான் இந்த இடத்துல மீன் பண்ணி காட்டுதுன்னு சொல்றாங்க. கத்தாதர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இறக்கும் வரைக்கும், அதாவது ஒரு மனுஷன் பறந்துட்டாண்டா அதுல இருந்து மௌத்தாகிற வரைக்கும் இஸ்லாத்துல உறுதியோட இருப்பவர்கள் அவங்களைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடிய வசனம் என்ன, நீங்க அதுக்கு பின்னாடியும், அதாவது பாவம் செஞ்சுட்டீங்க, வரம்பு மீறிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அநியாயம் செஞ்சுட்டீங்க, அதுக்கு பின்னாடியும் நீங்க மன்னிப்பு தேடலாம். இறை நம்பிக்கையோட இருந்து நல்ல அமல்கள் செய்தா நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பாக்குறோம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது 90வது அத்தியாயம் 16வது 17வது வசனத்துல, கணவாய் என்பது வறுமையில் உழலும் ஏழைகளுக்கு பட்டினி காலத்தில் உணவளித்தல் ஆகும். பின்னர் இறை நம்பிக்கை கொண்டு பொறுமையை போதித்து கருணையையும் போதித்தோரில் ஒருவராக இருத்தல் ஆகும். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை எடுத்து கொடுக்குறாங்கன்னா, அதாவது யார் ஒருத்தர் நேர்வழி பெற்றுட்டாங்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களோ, அவர்கள் பாவம் செய்ததுக்கு பின்னாடி அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா நான் மன்னிக்கிறேன். அதே மாதிரியான ஒரு வசனம் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்கள் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு, பட்டினி காலத்துல பசியோடு கிடக்கிற மக்களுக்கு நீங்க உணவளித்தீங்கன்னா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு பொறுமையோடையும் கருணையோடையும் நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஈடேற்றத்தை தருவேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம இந்த வசனங்கள்லாம் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய பாடங்கள் என்ன, ஈமானோட இருக்கணும். அந்த ஈமானோட இருக்கிறதோட மட்டும் பத்தாது, நல்ல அமல்கள் செய்யணும். நாமல் நம்மளையும் அறியாமல் தவறிழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய மக்களா இருக்கணும். அப்படிப்பட்ட மக்களா இருக்கும்போது அல்லாஹ் தஆலா மன்னிப்பு அளிக்கக்கூடியவனா இருக்கான். அதே நேரத்துல வரம்பு மீறிய மக்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை சுற்றி வளைக்கக்கூடியதா இருக்கு, தப்பிக்க முடியாமங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்திருக்கோம் இந்த வசனங்கள் மூலமா. இந்த 83வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசாவே தூர் மலைக்கு வந்தப்போ தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்ப வரும்போது நீ உன்னுடைய சமூகத்தரை விட விரைவா சீக்கிரமா வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதோ அவங்க என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ரப்பே, உன்னுடைய அன்பை பெறுறதுக்காக, உன்னுடைய கருணைக்காக, உன்னுடைய அந்த அன்பு, உன்னுடைய பொருத்தம் இருக்குது இல்லையா, அந்த அன்புக்காக உன்னை நான் சீக்கிரமா வந்துட்டேன் யா அல்லாஹ்ன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல 83வது வசனத்துல இருந்து 89 வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 7 வசனங்களை மொத்தமா கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு அழகா அப்படியே ஒரு ஹிஸ்டரியா. அப்ப அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறான், அதாவது மூசாவே, உமக்கு பின்னாடி உங்களுடைய சமூகத்தார நிச்சயமா நம்ம ஒரு சோதனைக்கு உள்ளாக்கிட்டோம், அவர்களை சாமரி வழிதவர செய்துட்டான்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த எவ்வளவு பெரிய சோதனை கஷ்டம் இவைகள் எல்லாம் கடந்து அந்த ஃபிரௌன்ட்ட இருந்து தப்பிச்சு தன்னுடைய சமுதாயத்தை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு, தன்னுடைய சகோதரரையும் அவர்களுக்கு பாதுகாப்பா அவருக்கு ஒரு பொறுப்பா நியமிச்சுட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் மலைக்கு கூப்பிடுறான். உங்களுக்கு வேதத்தை கொடுக்கறதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதத்தை வாங்குறதுக்காக, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக, அவனோட பேசுறதுக்காக, அவனுடைய பொருத்தத்தை பெறறதுக்காக அவசரமா போறாங்க. ஆனா அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மூசாவே இவ்வளவு அவசரமா என்ன வந்துட்டீங்க, எங்க உங்க மக்கள்லாம், அவங்க எல்லாம் பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் நான் உன்னுடைய அன்பை உன்னுடைய பொருத்தத்தை பெறதுக்காக நான் அவசரமா வந்துட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், பின்னாடி நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்த வந்ததுக்கு பின்னாடி உங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு சோதனையை நம்ம ஏற்படுத்தி இருக்கோம். என்ன சோதனை தெரியுமா, சாமியே அந்த மக்களை எல்லாம் வழிகெடுத்துட்டோம். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அப்படி கோபம் ஒரு பக்கம் வருது, கவலை ஒரு பக்கம் வருது. சுப்ஹானல்லாஹ். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஃபரஜஅ மூசா திரும்புறாரு இலா கௌமிஹி, அவங்களுடைய மக்கள் பக்கம். ஆதுபான ஆசிஃபா, அப்படி கோபம் கொண்டு வரா, அவரால தாங்க முடியல. அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, கோபத்தோடையும் கவலையோடையும்
தன்னுடைய கூட்டத்தாட்ட திரும்பி வந்து, என்னுடைய சமூக மக்களே, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அழகிய வாக்குறுதியை கொடுக்கலையா? அவன் வாக்குறுதி அழைச்சு ரொம்ப காலமா ஆச்சு இல்லையே? அல்லது உங்கள் மீது உங்களுடைய இறைவனுடைய கோபம் இறங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விரும்பி என்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யறீங்களா? எதுக்குப்பா இந்த அநியாயமா அவசரமா இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னதோடு அவர் திரும்பி வந்து அந்த மக்கள்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க உங்க வாக்குறுதிக்கும் உங்கள் விருப்பத்தின் பேர்லயும் எங்களோட விருப்பத்தின் பேர்லயும் நாங்க எந்த ஒரு மாறும் செய்யல. அவங்க என்ன சொல்றாங்க, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு அவசரம்? உங்களுடைய ரப்பு எப்பேற்பட்ட வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்திருக்கான். அப்படி இருக்க ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு இப்ப இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, நாங்க வந்து உங்களுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யணும்டோ எங்களுடைய விருப்பத்தின் பேர்லயே நாங்க இதை செய்யல. மாறா இந்த சமூகத்தாருடைய அணிகலன்கள் சுமைகள் எங்கள் மீது ஏற்பட்டது. அதனால நாங்க என்ன செஞ்சோம், அதையெல்லாம் நெருப்புல எரிஞ்சோம். அதே மாதிரி சாமிரியும் தாங்கிட்ட இருந்ததை நெருப்புல போட்டான்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், 88வது வசனத்துல பாருங்களேன். அப்போ அவங்களுக்கு சாமிரி வந்து காலை கன்ற அந்த உடலோட வார்த்தை எடுக்கிறான். அதுக்கு மாட்டோட சத்தம் இருந்துச்சு. உடனே சிலர், இதுதான் உங்களுடைய இறைவனும் மூசாவுடைய இறைவனுமா இருக்கிறாங்க, அவர் வந்து இத மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், இது உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு எந்த பதிலுமே கொடுக்காதே. எதையுமே அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கோ நன்மையோ செய்யாதுக்கு ஆற்றல் கிடையாது. அதை நீங்க கவனிச்சிருக்க வேண்டாமா? அதையா நீங்க உங்க கடவுளை எடுத்துக்கிட்டீங்க, கடவுள் எடுத்து வணங்க ஆரம்பிச்சிட்டீங்க. மூசா கேக்குறாரு. கிட்டத்தட்ட 83வது வசனத்துல இருந்து 89 வசனங்கள், 7 வசனங்கள் இங்க மொத்தமா பார்த்திருக்கோம். அதுக்கு எல்லாம் விளக்கங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தோமா? நேரடியா குர்ஆன் வசனத்தையும் தர்ஜுமாவையும் பார்த்தோம். வாங்க இப்ப உள்ள போய் அறிஞர்களும் ஒரு காலகட்டத்துல என்னென்னவெல்லாம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஃபிரௌன் அழிக்கப்பட்டதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு அந்த தௌராத் வேதத்தை வழங்குறதுக்காக கொடுக்கறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 இரவுகளை வாக்களிக்கிறான். அதுக்கு பின்னாடி 10 இரவுகளையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கிறான். ஆக மொத்தத்துல 40 ராத்திரி. இந்த 40 இரவுகள்லையும் பகல்லையும் அவங்க வந்து நோன்பு நோக்கணும். அப்படி நோன்பு இருக்கக்கூடிய அந்த நேர காலத்துல சோதனைகள் பற்ற அந்த இந்த விஷயங்களை நம்ம ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வந்துச்சு தெரியுமா அப்படின்ற ஒரு பெரிய நீண்ட ஹதீஸ் இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த 40 நாட்களை நிறைவு செய்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ரவேலர்களுக்கு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுக்கு பொறுப்பாளரா ஆக்கி அவங்கள்ட்ட விட்டுட்டு, பிரதிநிதியா அங்க நியமிச்சு விட்டுட்டு தூர் மலையை தூக்கி அவசரமா போறாங்க அல்லாஹ்வை சந்திக்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 83வது வசனத்துல கேட்கிறான், மூசாவே நீங்க வந்து உங்களுடைய சமுதாயத்தாரெல்லாம் விட்டுட்டு விரைவா வர காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்குதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னை பின்தொடர்ந்து அவங்க எல்லாரும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த தூர் மலைக்கு கீழே அவங்க தங்கி இருக்கிறாங்க. ஆனா ரப்பே, உன்னுடைய அன்பை பெறதுக்காக, உன்னுடைய திருப்தியை அதிகமா நான் வாங்கிக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட நான் விரைவா வந்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்து 85வது வசனத்துல, உனக்கு பின்னாடி உன்னுடைய சமுதாயத்தை நம்ம சோதனைக்கு உள்ளாக்கிட்டோம், சாமிரி வந்து அவங்களை எல்லாம் வழிக்கெடுத்துட்டான் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றான். அப்போ அவங்க கிட்ட அதாவது வந்து இந்த இஸ்ரவேலர்கள் கிட்ட இடையில நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இஸ்ரவேலர்களாக சாமிரி வார்த்தெடுத்த அந்த காளை கன்று அவங்க வழிபட தொடங்கிட்டதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றான். இதை கேட்டா எப்படி இருக்கும்? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுக்கு இணை இல்ல, துணை இல்ல, அவன் தனித்தவன், அவன் ஏகன், அவனுக்கு எந்த ஒன்னையும் இணை வைக்க கூடாதுன்னு சொல்லித்தான் நான் தான் இறைவன் சொல்லக்கூடிய ஃபிரௌன் இருந்து பாதுகாத்து அவன் இருந்து அந்த மக்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து அல்லாஹ் யாரு, அவனுடைய தன்மைகள் தகமைகள், அவனுடைய சிஃபத்துக்கள் குதிரத்துக்கள் என்னன்னு சொல்லி இவ்வளவு பெரிய அற்புதத்தை மோஜிசாவை கடலை கடந்து
அவங்க அழகான முறையில இங்க வந்து தங்க வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மண்ணு சொல்வாங்கிற ஒரு உணவையும் அவங்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கையில, இந்த பக்கம் போயிட்டு வரக்கூடிய ஒரு 30-40 நாள் கூட அவங்களால கண்ட்ரோலா அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு பிரதிநிதியா ஏற்படுத்திட்டு போன ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கேட்டு அவங்களால இருக்க முடியல. என்ன செஞ்சுட்டாங்க? காளை கன்ற தெய்வமா எடுத்து தெய்வம்னு வணங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டான். அதை தொடர்ந்து மூஸா அலைஹிஸ்ஸலாத்தால இருக்க முடியல. கோபத்தோடையும் கவலையோடையும் தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட திரும்பி வர்றாங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா 86வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அவங்க காளை கன்ற வழிபடக்கூடிய செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட சொன்னதுமே அவங்களுக்கு தாங்கவே முடியல. கடும் கோபமா ஆவேசமா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட திரும்பி வர்றாங்க. இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு கூட சொல்லி காட்டையில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, ஆசபா அந்த வார்த்தை நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த வார்த்தையை கேட்டதுமே அந்த இதுக்கு நிறைய மீனிங்ஃபுல்லான ஒரு வார்த்தையா இருக்கு. அந்த நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் மூஸா திரும்பினாரு இலா கௌமிஹி, அவங்களுடைய கௌமுகளின் பக்கம். அசிஃபா அப்படின்னு வந்து அந்த வார்த்தைக்கு சொல்றாங்க அவர் கடும் கோபமா வந்தாரு. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க இல்ல பதட்டத்தோட வந்தாரு. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எல்லாம் சொல்லி காட்டுறாங்க பதட்டமாதான் வந்தாங்க. அதாவது வந்து கோபமாவும் இருந்தாங்க பதட்டமாவும் இருந்தாங்க அப்படிங்கறது சொல்லப்படுது. அதே மாதிரி சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க கடுமையான துக்கம் அடைந்தவர்களா அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப எது எப்படியோ இதை கேட்டதோட மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாங்க முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மக்களை கூட்டிட்டு வந்திருக்கோம், இவங்க என்னடா காலக்கன்ற தெய்வமா எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையா கோபமா பதட்டமா வந்து அந்த மக்கள்கிட்ட கேக்குறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் எல்லா நன்மைகளையும் வழங்குறதா உங்க கண்ணு முன்னாடி உங்க எதிரிய உங்களுக்கு அழிச்சு உதவி செஞ்சு வெற்றி அளித்தான்ல, இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இதை விட நல்ல முடிவு அவன் உங்களுக்கு அளிக்கிறதா, உங்களுக்கு பல உதவிகள் செய்யறதா உங்களுக்கு வாக்கும் கொடுத்திருக்கான் இல்லையா? அப்படி இருக்க ஏன் நீங்க பொறுமை இழந்து இப்படி செஞ்சிருக்கீங்க? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நீண்ட காலம் ஆயிடுச்சா? ரொம்ப நாளா ஆயிடுச்சா? நீங்க அது வரைக்கும் பொறுத்திருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகளை நீங்க மறக்கிற அளவுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையே? இப்பதானே நம்ம அந்த கடலை கடந்து வந்தோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய கொடுமை அராஜகம், கண்ணு முன்னாடி எவ்வளவு உங்க பிள்ளைங்க எல்லாம் அறுத்து கொலை பண்ணாங்க, அடிமைத்துவத்துல இருந்தீங்க, அதுல எல்லாம் இருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்து அவங்க உங்க கண்ணு முன்னாடியே அவங்கள அழிச்சு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கான். அவங்களுக்கு எவ்வளவு அழகான சமைக்காம சமாத்தியம் பண்ணாம வேலைக்கு போகாம சம்பாதிக்காம சாப்பாடு யாருமே ஆக்கி கஷ்டப்படாம எல்லாத்தையும் தான் அவனுடைய நியமத்துக்களை கொடுக்குறான். இன்மையிலயும் மறுமையிலயும் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கான், உங்களுக்கு நல்லா தர்றேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த அவனுடைய அற்படையெல்லாம் கொடுத்து நீண்ட காலம் ஆயிடுச்சு மறந்து போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு இல்லையே. இந்த இப்ப நடந்த விஷயம் ஒரு 30 நாள் 40 நாள் 30 நாள்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன். அல்லாஹ் 10 நாள் அதிகமாக சொல்லிட்டான். அதுக்குள்ள உங்களுக்கு பொறுமை இல்லாம நீங்க அதெல்லாம் மறந்துட்டா இதை செய்றீங்க. அப்படி இல்ல உங்களுடைய ரப்புடைய கோபம் உங்கள்ட்ட இறங்க வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக நீங்க இப்படி மாதிரி செஞ்சீங்க? இல்ல என்னுடைய வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யணுங்கிறதுக்காக நீங்க இப்படி செஞ்சீங்களா? எதுக்குப்பா இப்படி செஞ்சீங்க? அவரால தாங்க முடியல. ஒண்ணு ஒண்ணா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நீங்க உங்களுடைய இறைவனுடைய கோபம் உங்கள் மீது இறங்க வேண்டும்னு நீங்க விரும்பி என்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யணும்னு சொல்லி நீங்க செஞ்சிருந்தீங்கடா மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேக்குற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அடுக்கடுக்கா சொல்லி காட்டுறான். அப்போ அறிஞர்களும் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. அவர் கோபத்தோட வந்தாரு, பதட்டத்தோட வந்தாரு, கவலையோட வந்தாரு, அந்த மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்றாரு, ஏன் நீங்க இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு மாபாதக செயலை செய்றீங்க? ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான், இணை வைப்ப தவிர, ஷிர்க தவிர. அவனுக்கு இணை வைக்கிறதுக்கு மட்டும் மன்னிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்களை நம்ம ஏராளம் பார்த்திருக்கோம். அப்படி இருந்து இந்த மக்கள் கொஞ்சம் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு பொறுமை இல்லாம இப்படி பண்ணிட்டாங்கன்னு வந்து கேக்குறாங்க. இது 87வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்ரவேலர்கள் சொல்றான் பாருங்க. இஸ்ரவேலர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்திட்ட அவருடைய கடுமையான பேச்சு, அவர் வந்து பேசக்கூடிய அந்த வற்புறுத்தல்களை எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து உங்களுடைய வாக்குறுதிக்கு மாற்றமும் செய்யல, எங்க விருப்பத்துக்கும் நாங்க எதுவும் செய்யல. அப்போ யார் விருப்பத்துக்கு செஞ்சீங்க? நம்ம கேட்போம்ல. இல்ல, எங்கிட்ட நாங்க எகிப்துல இருந்து வந்தோம்ல உங்க கூட, அப்படி வரையில கிபித்தியர்களுடைய நகை
அதாவது அந்த கிபித்தியர்கள்ட யாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம், இது ஃபிரௌனுடைய அந்த சமுதாயம். அவங்களுடைய நகைகள்லாம் நிறைய எங்க கிட்ட இருந்துச்சு. அது ரொம்ப கனமா சுமையா இருந்துச்சு. அது அடுத்தவங்க நகை தானே, அதை நம்ம வச்சிருக்க கூடாதுல்ல. அப்படி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டோம், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நொண்டி சாக்கு, இல்ல ஏதாச்சும் ஒரு காரணம், ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லி காட்டுறாங்க. அவங்க நகைகள்லாம் எங்கள்கிட்ட இருந்துச்சு, அது இரவலா வாங்கித்தான் நாங்க வச்சிருந்தோம். அந்த நகைகள்லாம் நம்மள்ட்ட இருக்கிறது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அதனால அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க வேணாம்னு நாங்க எல்லாரும் தூக்கி போட்டோம். அப்போ சாமிரி இருக்கிறான்ல, அவனும் அதுல இருந்து தூக்கி போட்டான். அதுல இருந்துதான் அந்த எல்லா நகைகளையும் ஒண்ணு சேர்த்து அவன் இந்த காலமாட்டம் அவன் செஞ்சு, அவன் கையில ஒரு மண்ணு ஒண்ணு வச்சிருக்கான். அதை தூக்கி அதுல போட்டான். அதுல ஒரு சத்தம் வருது. அப்போ அதுதான், நாங்களா விரும்பியெல்லாம் இதை செய்யல, உங்களுக்கு மாறு செய்யணும்னு நாங்க செய்யல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாமரியை பத்தி சொல்லும் போது தப்சீர் இப்னு அபி ஹாத்தம்ல வரக்கூடிய ஒரு செய்திய இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நகைகளை எல்லாம் உருக்கி காலை கன்றா வார்த்து இஸ்ரவேலர்களை வழிதர செய்தவன் யாரு தெரியுமா? இந்த சாமிரிங்கிறவன் தான். இந்த சாமிரிங்கிறவன் சமிராங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவனா இருக்கிறான். அங்கிருந்து குடிபெயர்ந்து அந்த இஸ்ரவேலர்கள் மக்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்களோட வாழ்ந்துட்டு இருந்தான். எனவே அவன் இஸ்ரவேலர்கள் ஒருத்தன் கிடையாதுன்னு சிலர் கருத்து சொல்றாங்க. இன்னொரு சிலர் சொல்றாங்க, சமுர் என்பது எகிப்தோடைய மொழியில அந்நிய நாட்டவரை குறிக்கும் அப்படின்னு. அடுத்த நாட்டு மக்களை தான் சமுர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க. ஆக இஸ்ரவேலர்களை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அடுத்த நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அடுத்த சமூகத்தை சேர்ந்தவனாலும் சரி, இந்த மாபெரும் குற்றத்தை நிகழ்த்தி காட்டினது யாரு? இஸ்ரவேலர்களை வழிகெடுத்தது யாரு? அவங்களோட இருந்த ஒரு மனிதன். அவன் பேரு சாமிரி அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்திலேயே குறிப்பிட்டு காட்டுறான். அப்ப அவன் என்ன செஞ்சுட்டான்? இந்த இடத்துல பழி தவற செஞ்சுட்டான். ஆனா இதே விஷயத்த விவிலியம் பழைய ஏற்பாடு யாத்திராகமம் 32வது வால்யூம்ல 1 to 5 வசனங்கள்ல எழுதியிருக்கு. எப்படின்னு சொல்லி தெரியுமா? இந்த பாவத்தை செஞ்சவரு நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எழுதி வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹி மின்ஹு. அல்லாஹ் பாதுகாக்கணும். செஞ்ச செயல் யாருன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், சாமிரி. அவன் தான் இஸ்ரவேலர்களை பலி கெடுத்தான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஆனா இவங்க எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தான் இதெல்லாம் செஞ்சு வழி கெடுத்தாங்கிறத எழுதி வச்சிருக்கிறதா விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இந்த இடத்துல நமக்கு இமாம் இப்னு கஸீர் அந்த நம்பரோட கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, அவங்களுடைய வேதங்கள்ல அல்லாஹ் சொல்லாத எத்தனை விஷயத்த மாத்திட்டாங்க, எவ்வளவு விஷயங்களை திரிச்சு அவங்களுடைய மன உச்சியை பின்பற்றி எழுதியிருக்காங்க பாருங்க. சோ இந்த இடத்துல சுத்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த சிலை இருக்குல்ல, அந்த மாடு மாதிரி செஞ்சது, அது சத்தம் விட்டுக்கிட்டே நடமாடிக்கிட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காளை கொன்றால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களை சோதனைக்கு உள்ளாக்குனா, அதை வழிபட்ட அந்த காளை கன்ற அவங்க ஒரு சிலர் வழிபடல, அவங்க அத கடவுளா எடுத்துக்கறல. ஒரு சிலர் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அத தெய்வமா எடுத்து அத விரும்புறது அவங்களுக்கு விருப்பமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுதான் உங்க கடவுள்னு சொல்றாங்க. அப்போ அந்த காளை கன்றல்ல அவங்க மூழ்கி போயிட்டாங்க. அது வரைக்கும் எதன் மீது காட்டாத ஒரு நேசத்தை அதன் மீது அந்த இஸ்ரவேலர்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்க கடவுள் இந்தா இருக்கு, இதுதான் உங்க கடவுள், மூசா எங்கேயோ கடவுளை தேடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, எந்த ஒரு விஷயத்துக்கு மேலயும் அவங்களுக்கு இவ்வளவுக்கு நேசம் வரல, அந்த அளவுக்கு நேசத்தோட அந்த காளை கன்ற வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த செயலை பத்தி சொல்லும் போது 89வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவங்க செய்யக்கூடிய இந்த இருக்க கடவுளு, இந்த கடவுளை விட்டுட்டு மூசா எங்க கடவுளை தேடி போயிட்டாரு அப்படின்ற அந்த வசனத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த மக்களை கண்டிக்கிறான். இவர்களோட இழி செயல், அவங்க செஞ்சது எவ்வளவு பெரிய இழிவான செயலுங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான்.
நீங்க இவ்வளவு பிற்போக்கான சிந்தனை உள்ள மக்களா இருக்கீங்களே, அது உங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்காது. எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு நன்மையோ அதுக்கு செய்ய முடியாது. அதுக்குரிய ஆற்றல் கிடையாதுங்கிறத கூட நீங்க கவனிச்சிருக்க வேண்டாமா? நீங்க கூப்பிட்டா அது என்னன்னு சொல்லி கேக்குமா? அல்லாஹ் கூப்பிட்டா என்னன்னு சொல்லி கேக்குறானே. நமக்கு கேட்டா நமக்கு பதில் அளிக்கிறானே, நம்ம கவலையை தீர்க்கிறானே, நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறானே, நமக்கு உணவளிக்கிறான், நம்மள உயிரா கொடுத்தான். எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு செஞ்சிட்டு இருக்கும் போது, இது கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்காதே. எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்ய இதுக்கு ஆற்றலே கிடையாது. இத கூட நீங்க கவனிச்சிருக்க வேண்டாமா? இது கூட உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த காளை கன்ற ஏதாச்சும் இந்த காளை கண்டுட்ட, இந்த காளை மாட்டுக்கிட்ட ஏதாச்சும் கேட்டாலோ, இல்ல அதோட பேசினாலோ உங்களுக்கு பதிலளிக்காது. இந்த இந்த உலக வாழ்க்கைக்கோ, மறுமை உலக வாழ்க்கைக்கோ நமக்கு நன்மையோ, தீமையோ எந்த ஒன்றையும் செய்யக்கூடிய ஆற்றலும் கிடையாதுங்கிறத, அத கூடயா நீங்க கவனிக்கல? அது கூடயா நீங்க பார்க்கல? அதையா நீங்க உங்களுடைய தெய்வமா, கடவுளா நீங்க எடுக்கிற அளவுக்கு எடுத்தீங்க? அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப இழிசெயல் செய்த மக்களா இருக்கீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் விளக்கம் சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த காளை கன்றோட சத்தம் இருக்குல்ல, அதோடைய பின்புறம் காற்று நுழைந்து அந்த வாய் வழியா வெளியேறியதுதான் அந்த சத்தமிடுறது மாதிரி கேட்டுச்சே தவிர, அது சத்தமெல்லாம் இல்ல. ஏன்னா அது ரியலானது இல்லைல்ல. அது இருக்கக்கூடிய தங்கத்துகளை எல்லாம் எல்லாத்தையும் இருக்கிறத உருக்கி செய்யப்பட்டது தானே. அது இப்ப நார்மலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான்ல மாடு. அது மாதிரி ஒரு உயிரோட்டமானது இல்லையே. அப்போ அதனால அந்த ஹோல் அதுல ஒரு காற்று போய் அப்படி அந்த சத்தம் தான் கேட்டுச்சே தவிர அது கத்தவெல்லாம் இல்ல அப்படின்ட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. அப்போ இங்க எப்படின்னு சொன்னா, ஆக இந்த அறிவினர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய செயலுக்கு அவங்க சொன்ன சமாதானம். அதாவது கிபித்தியர்ட்ட இரவல் வாங்கிய நகை எங்கள்ட்ட இருக்குது, அது எங்கள்ட்ட இருக்கக்கூடாதுல. அதனால அத அடுத்தவங்களோட இதை நம்ம அபகரிச்சுக்கிட்ட மாதிரி அடுத்தவங்களுடைய பொருளை வச்சிருக்க மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் நாங்க இதை தூக்கி எறிஞ்சோம். அத அவன் காலை கன்றா ஆக்கிட்டான் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அறிஞர்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, ஒரு அற்ப விஷயம் அதுல எச்சரிக்கையா இருக்காங்க. அதாவது அடுத்தவங்களுடைய பொருள் நமக்கு இருக்கக்கூடாது, அடுத்தவங்க பொருளை வச்சிருக்க கூடாது. அதுல கவனமா எச்சரிக்கையா இருந்து தூக்கி போட்டாங்க. ஆனா அதை விட பெரிய பாவம் அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது வச்சுக்கிறது பாவமான காரியம் கூடாது. ஆனா அதை விட பெரிய பாவம் எது? இணை வைப்பு. அப்போ சாதாரண ஒரு அற்ப விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறதா சொல்லி மிகப்பெரிய இணை வைப்புல சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாத்தீங்களா, இப்படித்தான் இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கக்கூடியவங்க, முஸ்லிம் தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இஸ்லாம் முதல்ல களிமா சொல்லி அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அவனுடைய சிஃபத்துகள் என்னென்னங்கிறத சொல்லி அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்கள் மூலமா அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தி நமக்கு ஏவல்கள் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் விலக்கல் செய்யக்கூடாது இப்படிங்கிறத, ஹலால் எது ஹராம் எது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கான். இப்படி இருக்க இதையெல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் களிமா சொல்றோமா, ஈமான் கொள்றோமா, அல்லாஹ்வ வாயால சொல்லி உள்ளத்தால நம்பி உடலால நல்ல செயல்கள் செய்யணும். இதுல அடுத்து கடமையாகிறது என்ன? தொழுகை. சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகை விஷயத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அருள் புரிவை செஞ்சானோ அந்த மக்களை தவிர, இந்த மார்க்கத்தை படிச்சிருந்தா கூட, அறிஞர்களா இருக்கவங்க கூட இதுல தவற விடுற அலட்சியப்படுற தொழுகை விஷயத்துல நிறைய பேரை பாக்குறோம். யா அல்லாஹ் நீதான் அதுல உறுதியான ஈமானை கொடுக்கணும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த தொழுகை அப்புறமா தொழுதுக்கறலாம், இல்ல வீட்டுக்கு போய் தொழுதுக்கறலாம், இல்ல நான் ஒழு இல்லாம வந்துட்டேன் அப்புறம் ஒழு செஞ்சுட்டு தொழுதுக்கறலாம், இல்ல வெளியில எப்படி தொழுகிறது, இல்ல நான் குளிச்சுட்டு தான் தொழுகணும். குளிக்கணும்னு சொன்னா கடமையான குளிப்பா, அது குளிச்சுட்டு தான் தொழுகணும். சாதாரணம் இல்ல புள்ள சூ போயிருச்சு அதுக்காக தொழுகல, இல்ல வெளியில ஷாப்பிங் வந்திருக்கோம் அதுக்காக தொழுக. அல்லாஹ் முதல்ல களிமா சொல்லி ஈமான் கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையாக்கணும் தொழுகைய. நாளைக்கு மறுமையில தொழுகைதான் சொர்க்கத்தோட திறவுகோல். முதல்ல மீசான்கிற தராசை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிற்கும் போது தொழுகையத்தான் முதல்ல பாக்குறான்.
தொழுகை சரியில்லை, அதுல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா மத்த உபரியான சுண்ணத்தான நபிலான மத்த இபாதத்துகள் எல்லாம் கொடுக்க சொல்றான். சோ இந்த தொழுகை விஷயத்துல. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அதுக்கு அடுத்துதான் ஹஜ். ஹஜ்ஜுக்கு எல்லாருக்கும் ஹஜ் கடமை இல்லையா? நோன்புமே எல்லாருக்கும் கடமை இல்லை. நோயாளிகளுக்கு, பிரயாணத்துல இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கு, மாதவிலக்கு ஏற்பட்டவங்களுக்கு, இப்படி. ஆனா இந்த தொழுகை சுயநினைவு இல்லாதவங்களை தவிர, பைத்தியமா இருக்கிறாங்கல்ல அவங்களை தவிர எல்லாருக்குமே கடமை. மழை காலத்துல, போர்க்காலத்துல, பயணத்துல, முடியாம இருக்கும் உடம்புக்கு முடியாம இருக்கிற நேரத்துல, எல்லா காலத்துலயும் இந்த தொழுகைக்கு, களிமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த தொழுகைக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆனா இதுல எல்லாம் அலட்சியமா இருந்துட்டு குடும்பத்துல சடங்கு, சம்பிரதாயம், இந்த கல்யாணம், நிக்காஹ், குழந்தை பிறக்கிறது, வீட்டுல ஃபங்க்ஷன் செய்யறது, அதுல பாருங்களேன் அப்படியே இபாதத்துகளை மிஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க, இதை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏண்டா அதுதான் இஸ்லாமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை அனுப்பி சுன்னாவின் வழிமுறையில வாழுங்கன்னு சொன்னா, மீலாது விழாவும் மௌலிதும் ஓதுறதும் தான் இஸ்லாமா? ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடை உடுத்துறதுல இருந்து, நகம் வெட்டுறதுல இருந்து, முடி வெட்டுறதுல இருந்து, டாய்லெட்டுக்கு போக எந்த காலை எடுத்து வச்சு போகணும், எதை எடுத்து வச்சு வெளியே வரணுங்கிறதுல இருந்து, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து, குடுக்கல் வாங்கல இருந்து அவ்வளவு அழகான முறையில வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அழகான முறையில ஆண்கள் தாடி வைத்திருக்கணும், மீசையை கத்தரிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜமாத்தோடு தொழுகையை நிலைநாட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரத்துல வச்சுட்டு, அது வேலைக்கு போற இடத்துல தாடிய முழுண்டு பொழிச்சுட்டு வந்தா தான் வேலை கொடுக்குறான், ஜும்மா தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்கல, இப்படி ஏராளமான கதைகள். ஆனா இந்த சடங்கு சம்பிரதாயம் ஒண்ணுக்கு நடக்க, அது எங்க ஊரு பழக்கம், உசுரையே விட்டுருவாங்க போல தெரியுது. அது எங்க குடும்பத்து பழக்கம். என்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அன்பு உண்டுட்டு இதை செய்ய மாட்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அன்பு இருந்தா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழணும்னு சொல்லி நமக்கு வழிகாட்டினாங்க, தன்னுடைய ரப்பை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினாங்க, எல்லாம் படிச்சுட்டோமா, விளங்கிட்டோமா, செஞ்சுட்டோமா? இதுக்கு போக சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீதான் விளக்கத்தை கொடுக்கணும் யா அல்லாஹ். ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன அற்பமான விஷயம், அடுத்தவங்க பொருள் நம்மள்ட்ட இருக்கு கூடாது, அடுத்தவங்க வச்சிருக்க கூடாது. ஆனா அவன் செஞ்ச காரியம் எது? அதை தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய செயல் செய்யறது அவங்களுக்கு பெருசா தெரியல. இணை வைப்புல போய் சிக்கிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அபி நுஅம் ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க, பாருங்களேன். ஒரு முறை நான் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவங்களோட உட்கார்ந்திருந்தேன், அவங்க கூட இருந்தேன். அப்போ அவங்கள்ட்ட ஈராக் வாசியில ஒருத்தர் வந்தாரு. ஆடையில கொசுவோட ரத்தம் பட்டுருச்சு. அந்த கொசுவோட ரத்தம் பட்ட அந்த ஆடையை அணிஞ்சு தொழுகலாமா அல்லது தொழுக கூடாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு, அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹுடைய மகன் பதில் சொல்றாங்க. நமக்கு பக்கத்துல இவர் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட, இந்த ஈராக் வாசிகளை பாருங்க, இவங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புதல்வியின் புதல்வரை, யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை கொன்று விட்டார்கள். ஆனால் கொசுவின் ரத்தம் குறித்து கேள்வி கேட்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் திருமிதியில பதியப்பட்டிருக்கு. சின்ன மாற்றங்களோட புகாரி ஷரீஃப்ல 5994 ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயத்தை இங்க சொல்ல வர்றாங்கன்னா, கொசுவோட ரத்தம் அதோட தொழுகலாமா, தொழுக கூடாதா, அது கூடுமா கூடாதா, இது ஆகுமா ஆகாதா? கொசுவோட ரத்தத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர பிள்ளை, அவங்களுடைய ஈர கொலைன்னு சொன்னாங்க பாத்திமாவை, நாளை சுவனத்தின் தலைவின்னு சொன்னாங்க. அவங்களோட புள்ள ஹுசைன் ரலியல்லாஹு அவங்கள கொலை பண்ணி அவங்களுடைய ரத்தத்தை ஓட்டுனதுக்கு கவலைப்படாதவங்களா இந்த கொசுவோட ரத்தத்தை பத்தி பெருசா பேச வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஏன் இந்த விஷயத்தை இங்க சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரனை பாதுகாப்பா வச்சு ஒரு பிரதிநிதியா ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பா விட்டுட்டு போக 10 நாள் எக்ஸ்ட்ரா போனதுக்கு காலைக்கன்றையே வணக்கம் செலுத்தக்கூடியவர்களா, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவளா ஆயிட்டாங்க. ஏன்பா இப்படி எல்லாம் செஞ்சீங்க?
அல்லாஹ் இவ்வளவு நியமத்துக்களையும் அருக்கொடையும் நமக்கு கொடுத்திருக்கான்னு கேட்டா, அடுத்தவங்க நகையெல்லாம் எங்ககிட்ட இருந்துச்சுல, அத வச்சிருக்க கூடாதுல, அதனால தூக்கி போட்டோம். நாங்க விரும்பி எதுவும் செய்யல. அவன் சாமி தான் இதை செஞ்சிருந்தா உங்க கடவுள் இங்க இருக்க, மூசா எங்க கடவுளை தேடி போயிட்டாரு, இறைவனை தேடி போயிட்டாருன்னு சொன்னாரு. அதனால வழிபட ஆரம்பிச்சிட்டோம். சாக்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஃபர்தான எத்தனையோ விஷயங்கள் செய்யப்பட வேண்டியது, பேணப்பட வேண்டிய செயல்கள் இருக்க, அதையெல்லாம் விட்டுட்டு சாதாரண சடங்குக்கும் சம்பிரதாயங்களுக்கும் ஊரு உலகத்து பழக்கத்துக்கும் பின்னாடி போற மக்களை பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை நன்மை என்று ஏவி இருக்கானோ அந்த நன்மையை செய்யக்கூடியவர்களாகவும், எதை தீமை என்று தடுத்திருக்கானோ அந்த தீமையிலிருந்து விலகி பரதான விஷயம் பக்கம் கவனம் செலுத்தி அல்லாஹுக்கு பிடித்த அழகிய அந்த நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, ஈமானின் உறுதியோடு இருந்து அழகான சாலிகான நல்ல அமல்கள் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்தை பெறும் நன்மக்களின் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த மாதிரியான குர்ஆன் வசனங்களையும் இந்த மாதிரியான அழகிய வரலாறுகளையும் நமக்கு கேட்கும் போதுதான் நாம எந்த அளவுல ஈமான்ல உறுதியா இருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுக்கு நீ உறுதியான ஈமானை குடியாகதான் அல்லாஹ் இடத்துல நிறைய துவா செய்யக்கூடியவர்களாகவும், நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தி செய்யணும், எதை நம்ம பிற்போக்கா லேட்டா செய்யணும் அப்படின்ற அந்த அமல்கள் விஷயத்துல முதன்மைப்படுத்த வேண்டியது எது, லேட்டா செய்ய வேண்டியது எது அப்படின்னு சொல்லிட்டு அழகான முறையில வகைப்படுத்தி செய்யக்கூடிய மக்களாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆகுவோங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது மூலமா நம்ம அழகான முறையில ஈமானோடும் நல்ல அமல்கள் செய்யறதற்கும் நம்ம முயற்சி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.